ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மதுரை ஸ்பெஷல் கோதுமை மாவு அப்பம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லா டீ கடையிலையுமே வந்துட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து மைதா மாவில் போடுவாங்க. நம்ம வந்து கோதுமை மாவில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். நீங்கள் எந்த கப்பில் வந்துட்டு மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் வந்துட்டு சர்க்கரையும் தண்ணியும் அளந்துக்கோங்க. அதுதான் சரியான அளவாக இருக்கும். இப்போ நம்ம இதில் ஒரு கப்பில் வந்துட்டு மாவை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள். நம்ம மாவு எடுத்த கப்லேயே அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரையை டைரெக்டாக மாவில் கலக்காமல் நம்ம வந்து பாகா காய்ச்சி சேர்த்துக்கலாம். டைரெக்டாக கலந்துட்டோம்னா சீக்கிரமே கருகிரும். உள்ளே வேகாமையே வந்துட்டு வெளி பார்ட் மட்டும் சீக்கிரமே கருகிரும். அதுக்காக நம்ம பாகா சேர்த்து மாவில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை அரை கப் எடுத்துருக்கோன்னா தண்ணியும் அதே அளவுக்கு அரை கப் எடுத்து பாகு காய்ச்சிக்கலாம். இதுக்கு கம்பி பதம் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சர்க்கரை மட்டும் நல்லா கரைஞ்சி தண்ணி ஆகிருச்சுன்னா நம்ம வந்துட்டு மாவில் எடுத்து கலந்துக்கலாம். இப்போ நல்லா வந்துட்டு சர்க்கரை கரைஞ்சிருச்சு. மாவில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நம்ம வந்துட்டு கலந்து எடுத்துக்கலாம். இப்போது கெட்டி இல்லாமல் நம்ம வந்து எல்லாத்தையுமே கலந்துக்கலாம். மீதி உள்ள அரை கப் தண்ணியையும் சேர்த்து நம்ம கலந்துக்குவோம். ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி, அரை கப் சர்க்கரை. இதுதான் கரெக்டான அளவு. இப்போ வந்து சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு. இது வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. சோடா உப்பு போட்டால் அப்போ வந்து நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரும். அதுக்காக சேர்க்குறது. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம எண்ணெயில் ஊற்றி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான அளவு தண்ணி ஊற்றினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்துட்டு அப்பம் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் இது மேலே ஒரு குழிக்கரண்டி எடுத்து நடுவில் ஊற்றிட்டிங்கன்னா அதுவே அழகாக உப்பி மேலே வரும். மேலே வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஒன்று வந்து அதுவே திரும்பிடும். பாருங்கள் எவ்வளோ பொஸ்ஸுன்னு உப்பி வந்துருச்சு பார்த்தீங்களா, பூரியாட்ட. பாருங்கள் அழகாக எலும்பி வரும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அவ்வளோதான், நம்மளோட அப்பம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.